தேசிய விவசாய கூட்டுறவு, அரசு கூட்டு விவசாய அமைப்புகள் மற்றும் மகாவலி விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட குழு ஒன்று இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தது. எனக்கு 2.5 ஏக்கர் இருக்கிறது. இதில் நான் வேலை செய்யாவிட்டாலும் எனது தம்பியே அதனை செய்கின்றார். நெல் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. யாராவது எமக்கு வயல் இல்லை என கூறினால், ஆனால் தற்போது நான் கேட்கின்றேன், முருத்தட்டுவ ஆனந்த தேரர் செவிலியர் சங்க தலைவராக இருந்த போது அவர் ஒரு செவிலியரா? அவ்வாறாயின் விவசாய அமைச்சர் லால்காந்த் விவசாயம் செய்கின்றாரா? அவ்வாறாயின் நாமல் செய்வதாக இருந்தால் அவர் வேலை செய்த வயல் இது. நான் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வயல் இருக்கிறது என கூற வேண்டும் போன்ற கேள்விகளை கேட்க வேண்டாம். மற்றவர்களிடம் கேளுங்கள். நெல் விலை தொடர்பில் கேள்விகளை கேளுங்கள். நான் 20 ஏக்கர் பயிர் செய்யும் ஒரு விவசாயி. நான் 20 ஏக்கர் பயிர் செய்கின்றேன். எமக்கு கோபம் வரவில்லை. பின்னர் இந்த குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தனர். நாம் ஒட்டுமொத்த விவசாய மக்களுக்காக போராட முடியுமானால் போராடுவோம். நாம் பாராளுமன்றத்தில் இறங்குவோம், பாராளுமன்றத்தில் பேசுவோம். ஆனால் அதற்கு அப்பால் சென்று எமக்கென்று ஒரு தெளிவான கொள்கை திட்டம் இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் நாம் என்ன செய்வது? வேலை வெற்றிகரமானது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொண்டார். வேலை வெற்றிகரமானது. நெல்லுக்கு 140 ரூபாவை வழங்குமாறு கூறுகின்றோம். வழங்காவிட்டால் இந்த நாட்டின் விவசாய மக்களோடு இணைந்து நிச்சயம் வீதிக்கு இறங்கி வீதியிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண்போம். நெல் கொள்வனவு தொடர்பில் அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். இப்போது எல்லா இடங்களிலும் அறுவடை அதிகரித்துள்ளது. அவ்வாறாயின் உற்பத்தி செலவானது ஒட்டுமொத்த செலவை அறுவடையாமல் வகுத்தே கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு உற்பத்தி செலவு தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் ஒன்றை கூற விரும்புகின்றோம். கடந்த வாரம் அனைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கங்களோடு நாம் ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். அந்த கலந்துரையாடலில் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய அனைத்து ஆலை உரிமையாளர்களும் இணக்கம் தெரிவித்தனர். நாம் எதிர்வரும் 9ஆம் திகதி மட்டக்களப்பில் 4 களஞ்சிய சாலைகளை திறக்க திட்டமிட்டுள்ளோம். 13ஆம் திகதி அளவில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை 13ஆம் திகதி அளவில் அவற்றை திறக்க இருக்கின்றோம். அடுத்ததாக மொனராகலை, ஹம்மாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் நெல் அறுவடைக்கு ஏற்ப களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். நெல் அறுவடை செய்யப்படும் முறைக்கு ஏற்ப ஏனைய களஞ்சிய சாலைகளும் திறக்கப்படும். புலனறுவையில் களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கு இன்னும் 1 மாதம் செல்லும்.